நல்ல வருமானம் தரத்துக்கான அமைப்பு. முக்கியமாக இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரும். எல்லாமே இவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு முன் ஏற்பாடோட எல்லா வேலையுமே செய்யறதுக்கான, இப்போ ஹோட்டல்லாம் வைக்கிறதுக்கான அறிமுகமெல்லாம் தேவைப்படும். இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஹோட்டல் கூட வைப்பாங்க. இந்த உணவு விடுதியெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காரணமே இவங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அவங்களுக்கு 8ஆம் அதிபதி சூரியன் என்பதாலையும் 7ஆம் அதிபதி சந்திரன் என்பதால் வெளியூரில் பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நிறைய ஆஃபரான காலத்தை இப்போ அனுபவிப்பாங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால அந்த வேலையை சனி பகவான் பார்க்கறதால கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தூரதேச பயணம், மருந்து சார்ந்த விஷயத்தில் விற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமாக லா படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த சட்டம் சார்ந்த துறை, காவல்துறை இதுகளுக்கு இருக்கணுங்களா, இது ஒரு நல்ல புதுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார். மாதமாக ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரமோஷன் ஆயினவங்களுக்கு கூட, ஏன் வேலையில் சஸ்பெண்ட் பண்ணவங்க கூட இனிமேல் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தரும். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த மகர ராசிக்கு ஆவணி மாதம் தமிழ் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? ஆவணி என்று சொன்னால் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் கிரகங்கள், அதாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியிலிருந்து சூரிய பகவான் இடம்பெயர்ந்து சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். அவர் வீட்டில் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சி பெறுகின்ற காலம்தான் இந்த ஆவணி மாதம். புண்ணிய நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த நாட்கள் தான். இந்த ஆவணி மாதம் தான் விநாயக சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய உத்தமம் தருகின்ற நாட்கள். நம்மளுக்கு திருப்பியும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, ஒரு திருப்பியும் நம்மளுக்கு சக்திகளை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா சூரியனை வைத்து தான் மைத்த கோள்களும் சொல்கின்றது. கிரகங்கள் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் மட்டும்தான் அவர் ஆட்சி பெறுகின்றார். 8ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது சின்ன உடல் உபாதை மட்டும்தான் கொடுக்கும். மற்றபடி வருமானம் என்பது மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு ரெகுலராக வருமானம் என்பது குறையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஆவணி 6க்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து இந்த ஒரு 5-6 நாட்கள் மட்டும்தான் சுவாமி நம்மளுக்கு இந்த வருமானத்தில் டிஸ்டர்பன்ஸு, உடலில் இருந்து வந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போதே உங்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது ரெகுலர் வருமானம், இடம் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி. 4ஆம் அதிபதி திடீர்னு கார் வாங்கிறதுக்கான யோகம் தருகின்ற அமைப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். இந்த நேரத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான காலமும் இருக்கும். சின்ன உபாதைகள், இந்த ஷோல்டர் சார்ந்த விஷயங்கள், அதுவும் இல்லாமல் மனைவி சார்ந்த விஷயத்துலேயும் நாம் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஒன்று தான் நம்மளுக்கு மைனஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இந்த நேரத்தில் 3ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல ராகு. இந்த ஷேர் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டு விஷயங்கள், இதெல்லாம் சற்று கவனத்தை எடுத்துங்க. தயவு செய்து அதில் மட்டும் இன்வால்வ் மட்டும் பண்ணாதீங்க. இன்னும் காலங்கள் இருக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் வந்தால் தான் எல்லாமே சக்ஸஸ் தரும். இழந்துட்டேயா அப்படின்னா அதில் பற்றி பயப்படுதாங்க. எல்லாமே திரும்பி கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். காலங்கள் தான் ஒரு மனிதனை செய்ய வைக்கிறதும், செய்ய வானான்னு சொல்கிறதும் அதுவே தான், திரும்ப கொடுக்கறதும் அதுவே. இதிலே தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். சனியோட பார்வையில் தந்தையார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தை வழி என்று சொல்லக்கூடிய சொத்துக்களில் தகராறு ஏற்படுறதுக்கான காலம். எல்லாமே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வரும். நீர் சார்ந்த விஷயங்கள், அதாவது மருத்துவம் என்று சொல்கிறோம் இல்லை, மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் ஈடுபட்டிருந்தா, அந்த வேலை செஞ்சுருந்தால் பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற சுவாமி அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருப்பதும், புதனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதும், குரு பரவாயில்லை என்று சொல்லலாம். சனி பகவானுடைய தன்மை முழுமையது என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சனி பகவான் கொடுத்தால் முழுமதி என்று சொல்லக்கூடிய பிறைச்சந்திரன் போல் நம்மளுக்கு, பௌர்ணமி சந்திரன் போல் முழுசாக நம்மளுக்கு பலாபலம் கிடைக்கும். அவருடைய தன்மை இப்பொழுது நன்றாக இருப்பதால் கவலைப்படாதீங்க. வேலை திருப்பி நம்மளுக்கு வெளியூருக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நான் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக கேட்டிருக்கேன்னா கண்டிப்பாக கிடைக்கும். திருமண பந்தம் எல்லாம் கேட்கறதுக்கான காலமும் மகர ராசிக்காரங்க அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். திடீர்னு பார்த்தா பேசுவாங்க, பேசிட்டு நம்மளுக்குன்னு கலந்துரையாடல் என்று சொல்கிற மாதிரி நாம் டேட்டு வச்சுக்கலாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்பீச், அந்த ஆரம்பத்துக்கான அமைப்புகளாக இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ இப்போ முன்னேற்பாடுகள் உடனுக்குடனே நடக்கும். திருமண வயதுடைய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்போ ஒரு நல்ல ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய இடையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது. சுக்கிர பகவான் நேரடியாக பார்க்கறது, குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறது சுப விரயங்களாக இருந்தாலும் இந்த விரயம் நன்மைக்காக, முதல்ல நாம் தெரிஞ்சோம், நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுக்காகவோ நன்மைக்காக அந்த விரயம் என்பது நடைபெறும். சனி பகவானுடைய பார்வையும் 12ஆம் இடத்துல பிறத்தால விரயம் கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும். இதையும் தான் நாம் எடுத்துக்கணும்.
9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் தந்தை ஸ்தானம் மட்டுமல்ல, அவருடைய தன்மையும் இப்போ அதிகரிக்கக்கூடிய காலம். அவரால் நம்மளுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுதோ அதெல்லாம் மைனஸ் எல்லாம் இப்போ ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சூசமாக நம்மகிட்ட வாங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். மற்றபடி பெரிய வருமானத்தில் தடை என்பது இருக்காது. சுப கிரகங்கள், வெளியூர் பயணங்கள், சுப சார்ந்த விஷய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, புதிய ஏற்பாடு என்று சொல்கிற மாதிரி வேலையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகள், இன்னொரு வேலை எடுத்து செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம், இல்லை இதிலே நாம் வெளியூர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு புதிய முயற்சியோடு நம்ம போகலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைய உருவாகும். இந்த தன்மை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய சாந்தத்தை கொடுக்கும். ரொம்ப இந்த மாதமே உங்களுக்கு சாந்தமாக ஆகிடுங்க. நீங்கள் 80% சாந்தமாகிடுங்க. வருமானம் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு எப்பப்போ வருமானம் வரும் வராதுன்றது மகர ராசிக்காரங்க ஈஸியாக அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதம் நம்மளுக்கு வருமானம் வரும் வராது. காரணம் 10ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் அதிபதி கர்மம், நம்மளுக்கு கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த கர்மா என்று இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நமக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதால நம்மளுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யும். எப்போ நம்மளுக்கு கொடுக்கணுமோ அப்பப்போ கிரகங்கள் நல்ல முழுசோடு கொடுத்துருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் என்பதால் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலே நம்மளுக்கு நீர் சார்ந்த உணவுகள் வருமானம், நல்ல வருமானம் தரத்துக்கான அமைப்பு. முக்கியமாக இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரும். எல்லாமே இவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு முன் ஏற்பாடோட எல்லா வேலையுமே செய்யறதுக்கான, இப்போ ஹோட்டலில் வைக்கிறதுக்கான அறிமுகமெல்லாம் தேவைப்படும். இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஹோட்டல் கூட வைப்பாங்க. இந்த உணவு விடுதியெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காரணமே இவங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அவங்களுக்கு 8ஆம் அதிபதி சூரியன் என்பதாலையும் 7ஆம் அதிபதி சந்திரன் என்பதால் வெளியூரில் பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நிறைய ஆஃபரான காலத்தை இப்போ அனுபவிப்பாங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால அந்த வேலையை சனி பகவான் பார்க்குறதால கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தூரதேச பயணம், மருந்து சார்ந்த விஷயத்தில் விற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமாக லா படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த சட்டம் சார்ந்த துறை, காவல்துறை, இதுகளுக்கு இருக்கணுங்களா, இது ஒரு நல்ல புதுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார். மாதமாக ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரமோட்டன் ஆயினவங்களுக்கு கூட, ஏன் வேலையில் சஸ்பெண்ட் பண்ணவங்க கூட இனிமேல் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தரும். என்னென்ன தெரியல, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன மேட்டர்னே தெரியல சுவாமி அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகிருக்கும் பாருங்க. அதெல்லாம் இப்போ கலைந்து எடுத்துருவீங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பார்ப்பீங்க. நமக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஆவணி மாதமே நிறைய நிரந்தரமாக ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. நம்மளுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு மட்டும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் மாறி தான் வராரு கிரகங்கள். நாம் கையிலெல்லாம் பிடிச்சி வச்சுக்க முடியாது, அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதற்கேற்றாற்போல் நாம் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்கிறோம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் விரலுக்கேற்ற வீக்கம் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. விரலுக்கேற்ற வீக்கம்னா மோதிரத்தை திட்டமாக தான் நாம் அணியணும். அந்த வேக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தரத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் அதுதான் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நாம் வீக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாக மோதிரத்தையோ நாம் தங்கத்தையோ வாங்குறதோ கொள்றதோ இந்த தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுக்கணும். நாம் வேலையில் தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கைப்பிடி அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குன்னா அந்த கைப்பிடி அளவுக்கு தீர்மானங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து செல்லலாம். இப்போதைக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சனி பகவானுடைய பார்வை விரயத்தில் மட்டும்தான் படுத்துட்டுருக்கு. சுப செலவுகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறத்துக்கு, குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும். சிலருக்கு திருமண பாக்கியமெல்லாம் நிறைவேற்றத்துக்கான காலத்தை உருவாக்கி தரும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகப்போகுது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த நேரத்தில். முக்கியமாக இந்த விவசாயம் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தருகின்ற அமைப்பாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். அறுவடை சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை தருகின்ற விஷயங்கள், நீர் அமைப்பால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், சொத்துக்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு 80% உங்களுக்கு சாதகமாக அமைய போதையா. சொத்து பிரச்சனைக்காக கேஸ் போட்டிருந்தவங்களாகட்டும், என்கிட்ட நீர்நிலைப்பில் இருக்குது வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு கிளியரன்ஸ் பண்ணி தரேன்னா இந்த முறை விவசாயம் சார்ந்த விஷயத்திலே அவங்களுக்கு முன்னேற்றம் தரும். வேலை அமைப்புகளும் இவங்களுக்கு சார்பாக எல்லாமே ஒத்துழைக்கிறதுக்கான காலமும் உருவாகும். நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பாக இந்த ஆவணி மாதம் இருக்க போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்த முருகனுடைய கவசத்தை பாடி வருங்கள், சஷ்டி கவசத்தை பாடி வாருங்கள். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். நல்ல செயல் திட்டங்கள் உருவாக்கத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த ஆவணி மாதம். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.